ஹாய் குட்டீஸ், இது நம்ம டிங்கு அண்ட் பிங்கு வேர்ல்டு. நம்ம பாட்டை பாடலாமா? டிங்கு டிங்கு டிங்கு, பிங்கு பிங்கு பிங்கு, ரெண்டு பேரும் சேர்ந்தா கலாட்டா தான் இங்கு. போன எபிசோடில் நம்ம பிங்குவும் டிங்குவும் சேர்ந்து செம்மையாக கேரட் ஜூஸ் கடை போட்டு காட்டில் இருக்க எல்லோருக்கும் ஜூஸ் கொடுத்த பார்த்தீங்களா? ஒரு வழியாக பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் நம்ம பிங்கு அண்ணா கல்லாப்பட்டியில் காசை எண்ணி வச்சுக்கிட்டு அப்பாடா உடம்பெல்லாம் ஒரே கேரட் ஜூஸ் வாட அடிக்குது, போய் சுத்த பத்தமாக குடிக்கணும் அப்படின்னு கிளம்பினான். ஏன்னா நம்ம பிங்கு பயங்கர க்ளீன் ஃப்ரீக்கு, அதாவது உடம்புல ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது, எப்பவும் பளபளன்னு மெனுப்பாக இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் நம்ம குறும்புக்கார டிங்கு இருக்கானே, அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அழுக்கு சேரு அப்படின்னாலே அவனுக்கு அம்புட்டு இஷ்டம். இப்போ கதை என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? பிங்கு ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு வாசனையான சோப்பு ப்ரெஷ்ஷு எல்லாம் எடுத்துக்கிட்டு குளிக்க ரெடியானான். அப்போ தூரத்துலேருந்து நம்ம டிங்கு குவாக் குவாக் குவாக்குன்னு பாட்டு பாடிக்கிட்டே ஓடி வரான். நேராக வந்து அங்கேருந்து ஒரு பெரிய சேத்து பள்ளத்தில் டபார்னு ஒரு குதி குதிச்சான். அவ்வளோதான், அந்த சேரு மொத்தம் பறந்து வந்து பளபளன்னு இருந்த நம்ம பிங்கு மூஞ்சில் ப்ளக்குன்னு விழுந்துருச்சு. பிங்கு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டான். யோ டிங்கு, என்னையா பண்ணி வச்சிருக்க? நான் எவ்வளோ சுத்தமாக இருக்கேன், ஏன் மூஞ்சில் சேர அடிச்சிட்டிய? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், வாடா இங்க, உனக்கு இன்னைக்கு கட்டாய குளியல் தான். ஹலோ பிங்கு தம்பி, சேரதான் உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஃபேஷியல் அப்பா, நானும் குளிக்கவே மாட்டேன், போ போ. பிங்கு சும்மா விடுவானா? டிங்குவை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து பக்கெட்டு பக்கத்தில் உட்கார வச்சான். இன்னைக்கு உனக்கு குளிப்பாட்டாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோப்பை எடுத்து டிங்கு மேலே தேய்க்க போனான். ஆனால் டிங்கு திமிரிக்கிட்டே இருந்தானா, அதனால வலுவெழுப்பான அந்த சோப்பு பிங்கு கையில் இருந்து நழுவி சொர்ண தர ஃபுல்லாக வழுக்கிட்டு ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அவசரத்தில் தண்ணி பக்கெட்டும் கீழே விழுந்து தர ஃபுல்லாக சோப்பு தண்ணியாக மாறிடுச்சு. இனிமே தான் குட்டீஸ் மெயின் காமெடி ஆரம்பம், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நம்ம பிங்கு சோப்பை பிடிக்கலான்னு ஒரு கால் எடுத்து வச்சான். அவ்வளவுதான், சடர்ன்னு கால் வலிக்கிடுச்சு. ஐயையோ, வண்டி கண்ட்ரோல் தப்புதே, பிரேக் பிடிக்கலையே அம்மாடியோ. பிங்கு அப்படியே பம்பர மாதிரி தர ஃபுல்லாக ஸ்பின்னிங் ஆக ஆரம்பித்தான். அதை பார்த்து டிங்கு பயங்கரமாக சிரித்தான். பிங்கு தம்பி சூப்பராக டான்ஸ் ஆடுறப்பா, என்ன ஒரு சுழற்சி, என்ன ஒரு வேகம். டிங்கு சிரித்து முடிக்கிறதுக்குள்ள ஸ்பின் ஆகிட்டு இருந்த பிங்கு வந்து டிங்கு மேலே டபார்னு மோதினான். அந்த மோதின வேகத்தில் பக்கத்தில் இருந்த காலியான பெரிய இரும்பு பக்கெட் பறந்து போய் நேராக டிங்கு தலையில் டொக்குன்னு மாட்டிக்கிச்சு. டிங்குக்கு கண்ணே தெரியல. சோப்பு தண்ணியில் டிங்கோட ரெண்டு காலை இப்போ ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி மாறிடுச்சு. தலையில் பக்கெட்டு, டிங்கு தர ஃபுல்லாக ஹூ ஹூன்னு பயங்கர வேகத்தில் ஸ்கேட்டிங் ஆட ஆரம்பித்தான். காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, எனக்கு கண்ணே தெரில, வண்டி எங்கே போகுதுன்னே தெரியலையே, குவாக் 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 குவாக். ஒரு பக்கம் பிங்கு பம்பரம் மாதிரி சுற்றுறான், இன்னொரு பக்கம் டிங்கு தலையில் பக்கெட்டோட ஸ்கேட்டிங் ஆடுறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முட்டிக்கிட்டு தர ஃபுல்லாக சறுக்கி சறுக்கி விளையாடுறாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் நேராக போய் எங்கே விழுந்தாங்க தெரியுமா? அதே பெரிய சேத்து பழத்துக்குள்ள தொபக்குன்னு போய் ஒன்றா போய் விழுந்தாங்க. சேத்துக்குள்ளே விழுந்துட்டு ரெண்டு பேரும் மெதுவாக எந்திரிச்சு வராங்க. இப்போ பிங்கு எப்படி இருக்கான்னு தெரியுமா? பிங்குக்கு அதில் சேரு, மூக்கில் சேரு, டிங்குவும் அதே மாதிரி சேரு. ரெண்டு பேரையும் பார்த்தா முயல் வாத்து மாதிரியே தெரியல, ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு சேற்று பூதங்கள் மாதிரி ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கோவப்படாம பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஹா டிங்கு, உன்னை குளிப்பாட்ட நினைச்சா கடைசியில் நானும் உன்ன மாதிரியே மான்ஸ்டர் ஆயிட்டேன். இப்போவாது புரிஞ்சா பிங்கு தம்பி, சேத்துல விளையாடுறதுல இருக்க சந்தோஷமே தனிதான். வா, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே போய் ஒரு ரவுண்டு காட்டுக்குள்ள வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேட்டு புதங்களும் ஜாலியாக பாட்டு பாடிட்டு கிளம்புனாங்க. ஸோ குட்டீஸ், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. ரொம்பவும் சுத்தமாக இருக்குன்னு அடம் பிடிக்கூடாது, அதே சமயம் ரொம்ப அழுக்காகவும் இருக்கக்கூடாது, சரியா? நண்பர்கள் வந்தால் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஜாலியாக இருக்கணும். சரி குட்டீஸ், தர ஃபுல்லாக வலிக்க விளையாடிட்டு ரெண்டு பேரும் டயர்டில் நல்லா தூங்கி எந்திரிச்சாங்க. அப்புறம் நம்ம பிங்கு தோட்டத்தில் விளைஞ்சிருந்த ஒரு பெரிய சில்லுன்னு இருக்கிற தர்பூசணி பழத்தை கட் பண்ணி சாப்பிடன்னு ஆசையாக ஓடி வந்தான். ஆனால் அங்கே வந்த பிங்குக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அங்கே இருந்த அந்த பெரிய தர்பூசணி யாரோ திருடி இவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்டாங்க. உடனே நம்ம பிங்கு கோட்டு தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு டிடெக்டிவ் பிங்காவை தான் எடுத்துட்டான். அடுத்த எபிசோடில் தர்பூசணி யார் சாப்பிட்டது அப்படிங்கிற கதையில் பச்சை கால் தடம், வாயில் சேப்பு கரை வச்சு அந்த திருடனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
பாய் பாய்.